என்ன பரமத ரொம்ப பலமான யோசனையில் இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க ஆண்டவரே, புது அம்மனிய 2 நாள்ல ஸ்டேஷனுக்கு வர வச்சிருவீங்கன்னு பார்த்தேன். ஒரு வாரங்கிறது கொஞ்சம் அதிகமா தெரியலீங்களா? ஆண்டவரே, நான் கேட்டது ஒரு ஸ்மால் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் தெரியலையா? இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க சொன்னது சரிதான் பரமத. ஒரு வாரங்கிறது அதிகம்தான். ஆனா அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நேரா போய் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. அவர் உடனே எனக்கு போன் பண்ணி இந்த சின்ன விஷயத்துக்கு என்ன காய்ச்சுன்னு காய்ச்சுவார். இது நம்பர் மாதிரி தெரியலையே. இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கெல்லாம் நான் அவர்கிட்ட பேச்சு வாங்கணுமா என்ன? அதான் போனா போட்டுமேனு ஒரு வாரம் லீவு கொடுத்தேன். ஆண்டவர் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சொல்லு மணி மேல, என்கிட்ட நீ ஏதாவது பேசணுமா? ஆமா சார். என்ன, உன் தங்கச்சிக்கு இன்னும் ஒரு வாரம் லீவு கேட்க போறியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. பரமர கொடுத்துருங்க. ஏதோ சொல்லணும்னு வந்தியே, சொல்லு. சார், நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி மயிலுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல சார். யாரோ அவளை திட்டம் போட்டு கொல்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அது ஒரு விபத்து, அது தெளிவாக தெரிகிறது. ஏன் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற? நான் கன்ஃபியூஸ் பண்ணல சார். இந்த விஷயத்தை எனக்கு சொன்னதே மயில் தான். அவளை ஏத்திக்கிட்ட ஆட்டோ டிரைவர் வேணும்னே தான் வண்டி ரிப்பேர்னு பாதியிலேயே இறக்கி விட்டுருக்கான். அடுத்த ஆட்டோவை பிடிக்கலான்னு அவ ரோடு கிராஸ் பண்ணிருக்கான். அப்போதான் அவளை தூக்கறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. திட்டம்படி எல்லாம் நடந்தாலும் மயில் பொழைச்சுக்கிட்டான். அதனாலதான் ஹாஸ்பிடல்ல வச்சு திரும்பவும் அவளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க சார். புது அம்மனி நிறைய கிரைம் நாவல் படிப்பா நான் நினைக்கிறேன். அதனாலதான் கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு கதையா சொல்றேன் இவகிட்ட. ஓவரா யோசிக்காம உன் தங்கச்சிய நல்லா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்க சொல்லு, புரியுதா? சார், அந்த ஆக்சிடென்ட் மர்டர் அட்டெம்ப்ட் நினைச்சது கூட அவ கற்பனையா இருக்கலாம் சார். ஆனா ஹாஸ்பிடல்ல நடந்த அட்டெம்ப்ட் உண்மைதானே? சாருக்குமே அது தெரியும். அதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? மயில் நம்ம ஸ்டேஷன்ல வேலை செய்யறவ சார். அவ நம்மள ஒருத்தி. அவளுக்கு ஒரு ஆபத்துன்றப்போ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? யாரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த சம்பவத்துக்கு காரணமான யாரா இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளாம விட மாட்டேன். என்ன பரம்பரை அப்படி பாக்குறீங்க? மயிலுக்கு எனக்கு 1000 வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும், அதெல்லாம் வேற விஷயம். 1000 தான் இருந்தாலும் மயில் இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள், எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிளுக்கு ஆபத்துனா அது எனக்கு தானே அசிங்கம். நமக்கு தாங்க அசிங்கம். அது மட்டும் இல்ல, உன் கூட வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிளே உன்னால காப்பாத்த முடியல, நீ தான் அந்த ஊரை காப்பாத்த போறியான்னு 4 பேர் என்ன பார்த்து கேட்க மாட்டாங்க? கேவலமா பேசுவாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது பரமர. என்னது? போலீஸ் மேலேயே கைய வச்சாலும் அவங்க ஆளுங்களே அதை கண்டுக்க மாட்டாங்கன்னு தைரியம் வந்துருச்சுன்னா பப்ளிக் நம்மள ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் 4 பேர் மொத்தமா கிளம்பிடுவானுங்க. முளையிலேயே கிள்ற மாதிரி ஒருத்தனை புடிச்சு ஓங்கி அரைஞ்சு உள்ள வச்சோன்னு வைங்க, மத்தவனுக்கெல்லாம் பயம் வந்துடும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மணி, நீ போய் வேலையை பாரு, மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஆண்டவரே, வர வர நீங்க ஓவரா நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு எம்எல்ஏக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததே நீங்க தான். அவன் பையனோட சேர்த்து எம்எல்ஏவும் ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா? அப்படி பார்த்தா உடந்தையா இருந்த உங்களுக்கும் ஜெயில் தான், களி தான். பரவாயில்லையா? இன்ஸ்பெக்டர்ங்கிறனால பிரியாணி கொடுப்பாங்க. பரமர, நான் பேசுனதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க.
ஐயா வர வர நான் அதெல்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது. ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க. மணிமேகலை கிட்ட ஏதாவது சமாதானமா சொல்லி அனுப்பணும்ல, அதனாலதான் நான் இப்படி சீரியஸா பேசுற மாதிரி பேசி அனுப்பிச்சேன். தன்னை யாரோ கொல்ல பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச மயிலுக்கு அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரியாமலையா இருக்கும். தெரிஞ்சுதான் உங்க வாயை புடுங்க பழைய அம்மனியை அனுப்பி வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, சும்மா எதையாவது சொல்லி என்ன குழப்பாதீங்க. போய் உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, போங்க. யாரு? நாங்க குழப்பறோம்? ஒண்ணுமே புரியல. ஸ்டேஷன்ல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. நீதானாக்கா? அம்மா தான் என் தாலியோட வந்துட்டாங்களோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஒருவேளை அம்மாவே உண்மை தெரிஞ்சு வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப மயிலு? ஐயோ, எனக்கு அத கற்பனை பண்ணா கூட எனக்கு அட்டாக் வந்துரும்க்கா. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் சும்மா பேச்சுக்கு தானே கேக்குறேன், சொல்லு. உண்மை தெரிஞ்சிட்டா வேற என்ன செய்ய முடியும்? மன்னிப்பு கேட்டு அம்மா காலில் விழுந்துட வேண்டியதுதான். அத இப்பவே செஞ்சிடலாம்ல. நீ உயிர் பொழைச்சு வந்திருக்கிறதால அம்மாக்கு உமல கோவம் வர வாய்ப்பே இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுதுடி. இல்லக்கா, நான் வார்த்தை தவறிட்டேன்னு தெரிஞ்சா அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியாது. இந்த சூழ்நிலைய நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா அம்மா உசுரோட நான் விளையாடுற மாதிரி ஆயிடும்க்கா. உண்மைய சொல்லி அம்மாவை நோயாளி ஆக்குறத விட அத மறைச்சு இப்ப இருக்கிற மாதிரியே நிம்மதியோட விட்டுறலாம்க்கா, ப்ளீஸ். எனக்கு அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு ஆசையா என்ன? நீ என்ன நினைக்கிறன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அம்மா வரதுக்குள்ள இத போட்டுக்கோ. எனக்கு ஒரு விஷயம் புரியலக்கா. என் கழுத்துல இருந்த தாலி எப்படி உன் கையில வந்துச்சு? உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தப்போ சிஸ்டர் தான் உன் யூனிஃபார்மோட சேர்த்து இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அக்கா, அம்மா ஹாஸ்பிட்டல் முழுக்க உன் கூட தானே இருந்தாங்க. சிஸ்டர் தாலியை கொடுத்தப்ப அம்மா பாக்கலையா? அது ஏன் கேக்குற? உன் யூனிஃபார்ம் மேலேயே தாலியை வச்சு நேரா அம்மா கிட்ட தான் சிஸ்டர் கொடுத்தாங்க. நானும் ஜீவா சாரும் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அம்மா தாலியை பாத்துருவாங்களோன்னு எங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. உன் நல்ல நேரம் அம்மா நீ பொழைச்சி வரணுங்கிற கவலையில இருந்ததால அதை கவனிக்கல. அவங்க திரும்பி தாலியை பாக்குறதுக்குள்ள நான் யூனிஃபார்ம்குள்ள மடிச்சு அதை வாங்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மயில ஒரு நிமிஷம் இரு. இத தாலியில வச்சுட்டு அப்புறமா போட்டுக்கோ. போதுங்கா. பரிகார பூஜை செஞ்சுட்டா உன் தோஷம் எல்லாம் விலகிடும். இப்ப அது பிரச்சனை இல்ல. ஐபிஎஸ் முடிகிற வரைக்கும் நீ இந்த தாலிய மறைச்சிட்டு தான் வாழணும். அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லி அம்மாவை ஏத்துக்க வச்சிடலாம். அவங்க ஆசீர்வாதத்தோட நீயும் ஜீவா சாரும் வாழ்க்கையை நல்லபடியா சந்தோஷமா வாழணும். இப்ப என் வேண்டுதல் எல்லாம் இது மட்டும் தாண்டி. சாமிதான் இதை நிறைவேற்றி வைக்கணும்.
உள்ளுக்குள்ள நிறைய சொல்லலாம்னு இருக்கு, ஆனா வார்த்தையா வெளிய வரமாட்டேங்குது. இப்ப எனக்கு சொல்ல தோன்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் உடம்பு முழுசா குணமாகி நீ பழைய மயிலா சீக்கிரமே மாறணும். மாறுவன்னு நான் நம்புறேன். அதுக்காக நானும் வேண்டிக்கிறேன். கெட் வெல் சூன். என்ன இவ உடனே ரிப்ளை பண்றா? ஒருவேளை இன்னும் தூங்கலையோ? இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலையா? ஹலோ மயிலு, என்னாச்சு மயிலு? ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? ஏதாவது பிரச்சனையா? கால் வலிக்குதா? இப்படி எல்லா கேள்வியும் மொத்தமா கேட்டா நான் எப்படி சார் பதில் சொல்றது? இல்ல மயிலு, அது என்னன்னா உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு கேட்டேன். பகல்ல நல்லா தூங்கிட்டேன்ல சார், அதான் இப்ப தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு கால் வலி எப்படி இருக்கு? மாத்திரை போட்ட கொஞ்ச நேரத்துக்கு வலி இல்லாம இருக்கு, அதுக்கப்புறம் திரும்பவும் வலிக்க ஆரம்பிச்சிருது. தலைவலி? காயத்தால இருக்கிற வலிதான், அது ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா கால் வலிதான் கொஞ்சம் தாங்கிக்க முடியல சார், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஐ அம் சோ சாரி மயிலு. எதுக்கு சார்? பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலங்கிறப்போ புருஷன் தான் கூடவே இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கணும். வேலை வேலைக்கு மருந்து சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும். அவளுக்கு தூக்கம் வரலன்னு வையே, அவளுக்கு தட்டி கொடுத்து அப்படியே காலமிக்க விடணும். உனக்கு நான் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு என் மனசு துடிக்குது மயில. இந்த சூழ்நிலை தான் என் கையை கட்டி போட்டிருக்கு. உன் கூட வேலை செய்யற மணிமேகலை கூட உன்னை தாங்கி பிடிச்சு உனக்கு அவ்வளவு உதவி பண்றா. ஆனா நான் வேத்து மனுஷன் மாதிரி எதையுமே செய்ய முடியாம உன்னை அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மயில? மத்தவங்க எல்லாம் நீ உடம்பு முடியாம இருக்கிற வேதனையை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா நான் உன்னை பார்த்துக்க முடியலையேங்கிற வலியையும் சேர்த்து அனுபவிக்கிற மயில. என்னால இதெல்லாம் தாங்கவே முடியல மயில. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நேரா ஓடி வந்து உன் கூடவே இருக்கணும்னு தோணுது மயில. உனக்காக தான் நான் இப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கேன். நீங்க ஏன் சார் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? என்ன பாத்துக்கதான் அம்மாவும் அக்காவும் இருக்காங்களே. எத்தனை பேர் இருந்தாலும் பொண்டாட்டிய புருஷன் பாத்துக்கிற மாதிரி வராது மயில. நான் எதுவும் செய்ய கூட வேண்டாம் மயில. உன்னோட கையை அப்படியே பிடிச்சுக்கிட்டு உன் பக்கத்திலே இருந்தா கூட போதும். என்னவோ அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல மயில. நீ கீழே வலியால துடிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நான் இங்க வானத்தை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். ரொம்ப கொடுமை மயில் இதெல்லாம். எப்படா இந்த நிலைமை மாறும்னு இருக்கு. மயில, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் தோணவே இல்லையா மயில? எப்படி தோணும்? உன்னை பொண்டாட்டியா நினைச்சாதானே ஒரு புருஷனா என்னோட ஃபீலிங் உனக்கு புரியும். என்ன மயில் எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன் வலியை மறக்கிறதுக்காக தான் மயில நான் உன்கிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். நீ சைலண்டாவே இருந்தா என்ன மயில் அர்த்தம்? என் மேல உங்களுக்கு இவ்ளோ பாசமா சார்? இந்த கேள்விக்கு
நான் என்னோட மனசை தான் திறந்து காட்டணும். அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு பாட்டு பிளான் பண்றேன். அதை கேட்டுக்கிட்டே நீ தூங்கு. என்ன? குட். உடம்பு முடியாத சமயத்துல ரொம்ப நேரம் உன்கிட்ட பேசி உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஈஸ்வரா, நான் கோவிலுக்கெல்லாம் அவ்வளவா வந்ததில்லை. யாருக்காகவும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் செஞ்சதும் இல்லை. முதல் முறையா என்னோட பொண்ணுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய போறேன். இதுல ஏதாவது குத்தங்குறை இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. அவளோட தோஷத்தை நீக்கி அவளுக்கு நீண்ட ஆயுள கொடு. சாமி, என் பொண்ணுக்கு பரிகார பூஜை பண்ணணும் தான் இந்த கோயிலுக்கே வந்தேன். இப்படி பொதுவா சொன்ன எப்படி? உங்க பொண்ணுக்கு என்ன தோஷம் இருக்கு, என்ன பரிகாரம் செய்யணும்னு விளக்கமா சொல்லுங்க. அவளுக்கு மரணகண்ட தோஷம் இருக்கிறதா ஜோசியர் சொன்னார் சாமி. சிவன் கோயிலுக்கு போய் அந்த பரிகார பூஜை பண்ணாதான் அந்த தோஷம் நீங்கன்னு சொன்னாரு. பரிகாரம் பண்ணணும்னு சொல்றீங்க, பொண்ணோட அம்மாவை கூட்டிட்டு வரலையா? சாமி, இப்ப எதுக்கு அவளை கேக்குறீங்க? நீங்க சொல்ற தோஷ பரிகாரத்தை பெத்தவங்க சேர்ந்து தானே செய்யணும். ஒரு பொண்ணுக்கு அப்பாவும் அம்மாவும் ஒண்ணுதானே சாமி. என் பொண்ணுக்காக பரிகார பூஜை நான் செய்யக்கூடாதா? இல்ல அப்படி செஞ்சா சாமி ஏத்துக்காதா? ஒரு கை தட்டினா சத்தம் வருமா? ரெண்டு கையும் சேர்த்து தட்டினா தானே சத்தம் வரும். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தோஷம்னா பொண்ணோ பையனோ தனியா செய்யலாம். ஆனா பொண்ணுக்கு மரண கண்டன்னா பெத்தவங்க சேர்ந்து செய்யறதான ஐதீகம். அப்பதான் பரிகாரத்தோட பலன் முழுசா கிடைக்கும். என்ன இப்படி யோசிக்கிறீள்? உங்க மனைவியோட சேர்ந்து பரிகாரம் பண்றதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்ல சாமி, அது எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் மன வருத்தத்துல பிரிஞ்சிட்டோம். ஒரு 20 வருஷமா நாங்க தனித்தனியா தான் வாழ்றோம். அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? விஷயத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்க. பொண்ணுக்காக கூப்பிட்டா கூட வரமாட்டாங்களா? இல்ல சாமி, அதுல நிறைய சங்கடங்கள் இருக்கு. வெளிப்படையா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு அப்பாவா நான் என் பொண்ணுக்கு பரிகாரத்தை செய்யறதுக்கு வழி இருக்கா இல்லையா? ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க சாமி. இந்த கோயில்ல ஒரு குளம் இருக்கு. அங்க ஒரு சன்னியாசி இருப்பாரு. அவர் கையால ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க. அந்த தண்ணியால ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சா மரண கண்ட தோஷம் காத்துல கலந்த புகை மாதிரி கரைஞ்சிரும். இதுக்கு உங்க பொண்டாட்டி வரணுங்கிற அவசியம் இல்ல, நீங்க மட்டுமே செய்யலாம். இன்னும் ஏதோ தயக்கம் இருக்கிற மாதிரியே தெரியுது. நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுங்களா? விஷயத்த சொன்னாதானே முடியுமா முடியாதான்னு தெரியும். என்ன சொல்றீங்க சாமி? இந்த உதவியை உங்களால செய்ய முடியுமா? ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்கிறேன், கண்டிப்பா செய்யறேன். நன்றி சாமி.
உங்க பொண்ணுக்கு மரணகண்ட தோஷம் இருக்கு. அதுக்கு பரிகார பூஜை செய்யத்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமாங்க சாமி. இப்பதான் என் பொண்ணு ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. ஆனா திரும்பவும் அவ உசுருக்கு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு. என் பொண்ணுக்கு எப்போ என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து சாகிறது நரகமா இருக்கு சாமி. அவ இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். புரியுதுமா. பூஜைக்கு எல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல சாமி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பூஜை சாமான் வாங்கிட்டு வர்றது இருக்கட்டும், உங்க புருஷன் வரலையா?